Harry Potter and the Deathly Hallows, Chapter 15, Part 1, The Goblin's Revenge. நெக்ஸ்ட் டே மார்னிங் ரானும் ஹெர்மாயினியும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஹாரி சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த காட்டில் இருக்கிற நல்ல பழைய நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப பெருசாக ரொம்ப பயமாக இருக்கிற ஒரு மரத்தை தேடிட்டுருப்பான். நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு மரத்தை தேடிட்டுருப்பானா. அந்த மரம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற மாதிரி தேடிட்டுருப்பானா. ஒரு வழியாக ஒரு மரம் அவன் கண்ணுக்கு சிக்கிரும். அங்கே போய் அந்த மரத்துக்கு கீழே நம்ம மேடை மூடியோட கண் இருக்குல்ல, அதை போய் புதைச்சி வச்சுருவான். புதைச்சி வச்சுட்டு அந்த மரத்தில் அவனோட மந்திரக்கோள் வச்சு ஒரு கிராஸ் சிம்பிள் மார்க் பண்ணிட்டு வருவான். இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஆனால் ஹாரியை பொறுத்த வரைக்கும் டொலாரஸ் அம்பிரிட்ஜோட கதவுல மேடை மூடியோட கண்கள் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல அமைதியாக இருக்கிறது எவ்வளவோ பெட்டர் அப்படின்ற மாதிரி நினப்பான். தென் அவன் திரும்ப டென்ட்டுக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் எந்திரிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. இவங்க 2 பேரும் எந்திரிச்சதுக்கப்புறம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல ஸ்டே பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லதுன்ற மாதிரி ஹாரியும் ஹெர்மாயினியும் ஃபீல் பண்ணுவாங்களா. ரானும் அதுக்கு ஒத்துக்குவான். தென் அவங்க 3 பேருமே நல்ல பேக்கன் சாண்ட்விச் இருக்கிற இடமா பார்த்து நெக்ஸ்ட்டு போவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஹெர்மாயினி அங்கே போட்ட எல்லா என்சான்மெண்ட்ஸையும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கும். ஹாரியும் ரானும் அவங்க ஸ்டே பண்ணியிருந்த ஹோல் பிளேஸையுமே கிளியர் பண்ணிகிட்ருப்பாங்க. லைக் எந்த ஒரு இம்ப்ரெஷனும் இருக்கக்கூடாது இவங்க இங்கே கேம்ப் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக. தென் அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன மார்க்கெட் டவுனுக்கு டிசாப்பரேட் பண்ணி போயிடுவாங்க. அந்த சின்ன டவுனுக்கு வெளியில் கொஞ்சம் மரமாக இருக்குமா, அந்த மாதிரி இடத்த பார்த்து ஒரு டென்ட்டை போட்டு அதை சுற்றி நல்லா ஃப்ரெஷ்ஷாக டிஃபென்சிவ் என்சான்மெண்ட்ஸு ப்ரொடெக்டிவ் மேஜிக் எல்லாமே போட்டிருப்பாங்களா. ஹாரி அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை போட்டுட்டு மார்க்கெட்டுக்குள்ளே போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கலான்னு போவானா. பட் அவங்க போட்ட பிளான் படியே எதுவும் நடக்காது. அவன் அந்த டவுனுக்குள்ளே காலடி எடுத்து தான் வைப்பான். அதுக்குள்ளே ஒரு மாதிரி அன்நேச்சுரலாக பயங்கரமாக கோல்டாக ஆரம்பிச்சிடும். சரியாக சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிடும். அந்த இடமே ரொம்ப அப்படியே சடனாக இருட்டாக ஆரம்பிச்சிடும். அந்த டவுனோட வானமே அவனை ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருமா. பட் உன்னால தான் சூப்பராக பேட்ரனஸ் போட முடியும்ல அப்படின்னு ஹாரி வெறுங்கையோட மூச்சு வாங்கிட்டே டிமெண்டர்ஸ்ன்ற வார்த்தையை தவிர வேறு எதுவுமே பேசாமல் திரும்ப டென்ட்டுக்கு வந்தபோது ரான் அவனை பார்த்து கத்திட்டு இருப்பான். என்னால் அதை போட முடியல, நான் ட்ரை பண்ணியும் அது வரல அப்படின்னு அவன் மூச்சு வாங்கிட்டே சொல்லிட்டு இருப்பானா. ரானும் ஹெர்மாயினியும் ஹாரியை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்களா. ஹாரிக்கு அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இப்போ அவன் ஃபேஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப மோசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா டிமெண்டர்ஸ் அவன் கண்ணு முன்னாடி மேலே கிளைட் ஆகி வந்துக்கிட்டு இருக்குங்க. அவனால் எதுவுமே பண்ண முடியல. அந்த கோல்டு அவனோட லங்ஸ் எல்லாம் போட்டு அடைக்குது. அப்படியே பேரலைஸ் ஆகிற மாதிரி நின்றுட்டுருக்கான். அவன் மைண்டுக்குள்ளே யாரோ தூரத்தில் பயங்கரமாக கத்துற சத்தம் கேட்குது. அவனாலேயே அவனை ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ வேறு வழியே இல்லாமல் அந்த இடத்துல இருந்து அவன் வேகமாக எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துடுவான். அந்த டிமெண்டர்ஸ்லாம் இப்போ அங்கே இருக்கிற மகிள்ஸ்க்கு மேலே பறந்து போயிட்டுருக்குங்க. அந்த மகிள்ஸ்னால பாவம் அந்த டிமெண்டர்ஸ்லாம் பார்க்கக்கூட முடியாது. ஆனால் அந்த டிமெண்டர்ஸ் எங்கே போனாலும் அந்த இடத்துல ரொம்ப துயரத்தையும் அப்படியே டிப்ரெஷனையும் போட்டுட்டு தானே போகுங்க. ஏன்னா அதுங்களோட ஒரு இதுவே அதுதானே. அதுங்க எங்கே கிராஸ் ஆகி போனாலும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷமே போன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டில் நமக்கு சாப்பிட்றதுக்கு இங்கே எதுவுமே இல்லையா அப்படின்னு ரான் கத்திட்டு இருப்பானா. வாயை மூடு ரான் அப்படின்னு ஹெர்மாயினி எரிச்சலாக கத்தும். ஹாரி, உனக்கு என்னாச்சு? ஏன் உன்னால் பேட்ரனஸ் போட முடியலன்னு நீ நினச்ச? நேற்று கூட நீ நல்லா தானே பேட்ரனஸ் போட்ட அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. எனக்கு தெரியல அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற பழைய ஆம்சேரில், அந்த டென்ட்டில் ஆம்சேர்லாம் இருக்கும்ல, அங்கே போய் உட்காந்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சு உட்காந்துட்ருப்பான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். என்ன தப்பாக போச்சுன்னு அவனுக்கே தெரியல. அவனுக்குள்ளே என்ன தப்பாக போச்சுன்னு அவனுக்கே தெரியல. நேற்று நடந்ததெல்லாம் அவனுக்கு எப்போவோ நடந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்றைக்கி அவன் இப்போது இப்படி இருக்கிறது திரும்ப அவனோட 13 வயசுக்கே போன மாதிரி இருந்தது. அந்த டிமெண்டர்ஸ் ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸில் ஏறினும் போது மயக்கப்பட்டு கீழே விழுந்தா அந்த ஒரே பையன் மாதிரி அவன் இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். பிரிசனர் ஆஃப் அஸ்கபானில் இந்த சீன் நடந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போது ஹாரி இங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ரான் அங்கே இருக்கிற சேரோட காலை பயங்கரமாக எத்துவானா. என்ன அப்படின்னு ஹெர்மாயினி எரிச்சலாக கத்தும். எனக்கு பயங்கரமாக பசிக்குது. என் உடம்புலேருந்து பாதி ரத்தம் போக ஆரம்பித்ததுலேருந்து நான் தவளையோட கழிவு மாதிரி இருக்கிற சாப்பாடை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரான் கத்துவானா. அப்போ நீயே போய் டிமெண்டர்ஸ் கிட்ட சண்டை போட்டு எதையாவது எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஹாரியும் கத்துவானா. நீ இதை நோட்டீஸ் பண்ணியா என்னன்னு தெரியல, என்னோட கை ஒழுங்காக இருந்துச்சுன்னா நான் அதை எப்போவோ பண்ணியிருப்பேன் அப்படின்னு ரானும் கத்துவானா. இது உனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. நீ இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு ரான் எரிச்சலாக கேட்பானா. அஃப்கோர்ஸ் அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ பயங்கரமாக கத்தி அதோட நெத்தியில் அதோட 2 கையையும் வச்சிருமா. ரானும் ஹாரியும் அப்படியே அமைதியாயிருவாங்க.
ஹாரி அந்த லாக்கெட்டை ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட கொடு கமான் அப்படின்னு அது பொறுமை இழந்து கேட்டுட்ருக்கோம். ஹாரி பிளாங்காக பார்த்துக்கிட்டு இருப்பானா, ஹார்க்ரக்ஸ் ஹாரி அதை ஸ்டில் நீ உன் கழுத்தில் தான் போட்டிருக்க, அதை என்கிட்ட கொடு அப்படின்னு ஹெர்மாயினி அதோட கையை நீட்டி ஹாரி கிட்ட கத்திட்டு இருக்கோம். ஹாரி அவனோட கழுத்துல இருந்து அந்த கோல்டன் செயினை ரிமூவ் பண்ணுவானா, அடுத்த செகண்ட் ஹாரியோட ஸ்கின்ல இவ்வளோ நேரம் அந்த லாக்கெட் ஒட்டி தானே இருந்தது, அந்த லாக்கெட் ஹாரியோட ஸ்கின்ல இருந்து அப்படியே ரிமூவ் ஆனதுக்கப்புறம் அடுத்த செகண்டே ஹாரிக்கு அப்படியே உடம்பே அப்படியே லைட் ஆன மாதிரி ஃபீல் ஆகும், ரொம்ப ஃப்ரீ ஆன மாதிரி இருக்கும். இவ்வளோ நேரமாக அதை அவன் ரியலைஸே பண்ணலை, லைக் அவன் ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறான்னு அவனுக்கே தெரில. அதை ரிமூவ் பண்ணக்கப்புறம் தான் அவனுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது பெட்டராக இருக்கியா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. யா ரொம்பவே பெட்டராக இருக்கேன் அப்படின்னு ஹாரி சொல்வான். ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி இப்போது ஹாரி பக்கத்தில் நல்லா குனிஞ்சு போய் உட்காந்துட்டு பேசும். ஏதோ ஹாரிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருந்தானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். உன்னை இது பொசஸ் பண்ணியிருக்கிற மாதிரி ஏதாச்சும் நீ ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. என்னது இல்லை அப்படின்னு ஹாரி வேகமாக டிஃபென்சிவாக சொல்லுவான். நான் இதை கழுத்தில் போட்டதுலேருந்து நான் என்னென்னலாம் பண்ணேன்னு எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. சப்போஸ் இது என்னை பொசஸ் பண்ணியிருந்துச்சுன்னா நான் என்னெல்லாம் பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இருக்காதுல. ஜின்னி அப்படி தான் சொன்னான் எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்னு அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பானா அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிவிட்டு அந்த லாக்கெட் ஒரு மாதிரி ஹெவியாக பார்த்துட்ருக்கோம். நம்ம யாரும் இதை கழுத்தில் போட வேணாம், இதை நம்ம இந்த டென்ட்லேயே வச்சுருப்போம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. அந்த ஹார்க்ரக்ஸை நம்ம அப்படியே இந்த டென்ட்லலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு ஹாரி ஃபர்மாக சொல்லிடுவான். நம்ம மட்டும் அதை திரும்ப தொலைச்சோன்னா அவ்வளோதான், அது திரும்ப திருட்டு போச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. சரி 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 அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இப்போ அந்த லாக்கெட்டை எடுத்து அதோட கழுத்தில் மாட்டிக்கும். அதோட ஸ்கின்ல படாமல் அதோட ஷர்ட்டுக்கு வெளியில் தொங்குற மாதிரி மாட்டிக்கும். நம்ம யாருமே நம்ம கழுத்தில் இதை ரொம்ப நேரத்துக்கு போட்டிருக்க வேணாம், மாற்றி மாற்றி போட்டிருப்போம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. கிரேட் அப்படின்னு ரான் இரிட்டேட் ஆகி சொல்லிட்டு இருப்பான். நமக்கு இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சில, இப்போவாவது நம்ம போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு ரான் கேட்டுட்டு இருப்பான். ஃபைன், பட் நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு வேறு எங்கேயாவது கிளம்பி அங்கே போய் சாப்பாடை பற்றி பார்க்கலாம். டிமெண்டர் சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ணுறதுல எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கோம். ஃபைனலாக அன்றைக்கி நைட் அவங்க 3 பேரும் ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு ஃபீல்டில் தன்னந்தனியாக ஃபார்ம் இருக்குமா, அந்த ஃபார்மில் தான் அவங்க ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஹாரி அங்கேருந்து அந்த ஃபார்மில் இருந்து எக்ஸு ப்ரெட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் பண்ணி டோஸ்ட் மேலே வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. இதுக்கு பேர் திருடுறது கிடையாதானே அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப ஒரு மாதிரி கேட்டுட்ருக்கோம். சிக்கனுக்கு கீழே காசை வச்சுட்டு தான் வந்தேன், ஸோ இதுக்கு பேர் திருடுறது கிடையாதானே அப்படின்னு அது கேட்டுட்ருக்குமா. ரான் அவனோட ஐஸை ரோல் பண்ணிவிட்டு ஹெர்மாயினி நீ ரொம்ப தேவையில்லாமல் ஒரி பண்ணிகிட்ருக்க, ரிலாக்ஸ் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் உண்மையாகவே அவங்க சாப்பிட்டக்கப்புறம் தான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. அவங்க நல்லா சாப்பிட்டக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். டிமெண்டர்ஸை பற்றின அந்த ஆர்கியூமெண்ட்டை ஒரு வழியாக முடிச்சுட்டு மறந்துடுவாங்க. அது அப்படியே அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நல்லா சிரிச்சுட்டு நல்லா சூப்பராக இருப்பாங்களா. ஹாரிக்கு இப்போ தான் ரொம்ப சேர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹோப்ஃபுல்லாகவும் இருக்கும். அன்றைக்கி நைட் அவன் தான் வெளியில் காவலுக்கு உட்காந்துருப்பான். பசியில் இருக்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு அவங்க 3 பேத்துக்குமே இன்றைக்கி தான் தெரிய வந்தது. பசியில் இருந்தோம்னா எவ்வளோ கோவம் வரும், எவ்வளோ சண்டை வரும். இதே நல்லா நம்ம சாப்பிட்டு ஸ்டொமக் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக இருப்போன்னு இன்றைக்கி தான் அவங்க 3 பேருக்குமே தெரிய வந்தது. பட் ஹாரிக்கு இது ரொம்பலாம் சர்ப்ரைஸாக இல்லை, ஏன்னா டர்ஸ்லீஸ் வீட்டில் அவன் ரொம்ப நேரம்லாம் சாப்பிடாம வயிற்ற காய போட்டுகிட்டே உக்காந்துருக்கான். இப்படியே தான் இவங்களுக்கு நாட்கள் போயிட்டுருக்குமா. ஒழுங்கான சாப்பாடு இல்லாமல் ரொம்ப பழைய பிஸ்கட்டு வெறும் பெர்ரிஸ் மட்டும் இருந்தாலுமே ஹெர்மாயினி லைட்டாக அதை மேனேஜ் பண்ணி நைட்லலாம் வெளியில் காவலுக்கு உட்காந்துருக்கோம். பட் அதோட டெம்பர் யூஸ்வலாக இருக்கிறத விட கொஞ்சம் லைட்டாக நிறையா தான் இருக்குமா, ஆனால் அமைதியாகவே உட்காந்துருக்கோம். பட் ரான் அப்படி இல்லை, ரான் எப்போவுமே 3 வேளையும் நல்லா சாப்பிட்டு பழகிட்டான். மாலி ஆண்டியும் அவனுக்கு சூப்பராக சமைச்சு போடுவாங்க. ஹாக்வர்ட்ஸில் இருக்கும் போதும் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் 3 வேளையும் அவனுக்கு நல்லா சமைச்சு போட்டிருக்காங்க. ஸோ அவன் இந்த மாதிரி சாப்பிடாம இருந்ததே இல்லையா. அவனுக்கு அதனால ரொம்ப கோவம் வந்துக்கிட்டே இருந்தது இந்த சாப்பாடை வச்சு. அண்ட் ஒழுங்காக சாப்பாடு இல்லாமல் ஹார்க்ரக்ஸ் அவனோட கழுத்தில் இருக்கிற மாதிரி டேர்ன் வந்துச்சுன்னா சொல்லவே வேணாம், அவன் அவ்வளோ மோசமாக நடந்துப்பான். ஸோ அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்? இதே தான் அவனோட கான்ஸ்டன்ட் கேள்வியாகவே இருக்கும். அவனுக்கு எந்த ஐடியாவும் இருக்காது, ஆனால் ஹாரி அண்ட் ஹெர்மாயினிக்கிட்ட அவன் ஐடியாஸை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பான். பட் ஹாரியும் ஹெர்மாயினியும் பல மணி நேரம் உட்காந்து எல்லா நாளும் இதை பற்றி பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அடுத்து அவங்க ஹார்க்ரக்ஸை எங்கே போய் கண்டுபிடிக்கணும், இப்போ இருக்கிற ஹார்க்ரக்ஸை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணணும்னு
திரும்ப திரும்ப பேசிகிட்டே தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு எந்த ஒரு புது இன்ஃபர்மேஷனுமே கிடைக்காதா, அதனால திரும்ப திரும்ப பேசுனதையே தான் பேசுகிற மாதிரி அவங்க 2 பேத்துக்கும் இருந்தது. டம்பிள்டோர் ஹாரி கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, வால்டமோர்ட்டுக்கு எந்தெந்த பிளேசஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அந்தந்த பிளேசஸில் தான் அவன் ஹார்க்ரக்ஸை மறைச்சி வச்சுருப்பான் அப்படின்னு தான் அவர் நம்புவாரா. ஸோ அதை பற்றி அவங்க 2 பேரும் திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருப்பாங்க. வால்டமோர்ட் வாழ்ந்த லொக்கேஷன் அண்ட் அவன் விசிட் பண்ண லொக்கேஷன் இவங்களுக்கு தெரிஞ்சது இருக்கும்ல, அதை திரும்ப திரும்ப சொல்லி பார்த்துட்ருப்பாங்க. லைக் அவன் பிறந்து வளர்ந்த ஆர்ஃபனேஜ், அவன் படித்த ஹாக்வர்ட்ஸு, அவன் ஹாக்வர்ட்ஸை முடிச்சுட்டு பார்ஜன் அண்ட் புக்ஸ் கடையில் போய் வேலை பார்த்தான்ல அந்த இடம், அதுக்கப்புறம் அவன் ரொம்ப வருஷம் எக்ஸைலில் இருந்தான்ல அல்பேனியாவில். ஸோ இந்த இடங்களை பற்றியே அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அல்பேனியாவுக்கு போவோம், ஹோல் கண்ட்ரியவே நமக்கு சர்ச் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் கூட ஆகாது அப்படின்னு ரான் சார்காஸ்டிக்காக சொல்லிட்டு இருப்பானா. அங்கே அந்த ஹார்க்ரக்ஸஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, அவன் எக்ஸைல் ஆகி போகிறதுக்கு முன்னாடியே 5 ஹார்க்ரக்ஸஸை ரெடி பண்ணிட்டான்னு டம்பிள்டோர் சொன்னார். அண்டு கண்டிப்பாக 6ஆவதாக இருக்கிறது அந்த பாம்பாக தான் இருக்குன்னு அவர் சொன்னார். அந்த பாம்பு அல்பேனியாவில் இருக்காது, அது யூஸ்வலாக வால் அப்படின்னு ஹாரி சொல்ல வருவானா. உன்னை அந்த பேரை சொல்லாதன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. ஃபைன், அந்த பாம்பு யூஸ்வலி அந்த பேர் சொல்லக்கூடாதவன் கூட தான் இருக்கும், சந்தோஷமா அப்படின்னு ஹாரி சொல்லுவான். போர்ஜின் அண்ட் புர்க்ஸ் கடையில் அவன் ஹார்க்ரக்ஸை மறைச்சி வச்சிருப்பான்னு எனக்கு தோணலை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். இதை அவன் ஆல்ரெடி நிறைய டைமும் சொல்லியிருப்பான். போர்ஜினும் பூர்க்கும் டார்க் ஆப்ஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்ஸு, அங்கே மட்டும் ஹார்க்ரக்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்த செகண்டே அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. ரான் வேணும்னே கொட்டாய் விட்டுட்டு இருப்பானா. அவன் மேலே ஹாரிக்கு எதையாவது தூக்கி எறியணும் போல தோணும். ஆனால் அவனோட தாட்ஸை நல்லா கட்டுப்படுத்திட்டு இப்போ பேசிகிட்டு இருப்பான். கண்டிப்பாக ஹாக்வர்ட்ஸில் ஏதாச்சும் ஹார்க்ரக்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஹாரி, அப்படி மட்டும் ஹாக்வர்ட்ஸில் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை டம்பிள்டோர் முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு இருக்கோம். உச்சு கொட்டிகிட்டே சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா திரும்ப திரும்ப அவங்க இதை பற்றியே தானே பேசிகிட்டு இருப்பாங்க. ஹாரியும் அவனோட தியரிக்கு ஃபேவராக இருக்கிற ஏதாவது விஷயத்தை பற்றியே பேசிகிட்டு இருப்பான். ஹாக்வர்ட்ஸோட ரகசியங்கள் பற்றி டம்பிள்டோருக்கே நிறைய விஷயங்கள் தெரியாதுன்னு தான் அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. எந்த பிளேஸ்லையாவது அவன் மறைச்சு வைக்கணும்னு நினச்சானா கண்டிப்பாக அந்த வால் அப்படின்னு ஹாரி சொல்ல வருவானா. ஓய் அப்படின்னு ரான் கத்துவான். அந்த பேர் சொல்லக்கூடாதவன் அப்படின்னு ஹாரி கத்துவான். அவன் பொறுமையை இழந்துட்டு இருப்பான். அந்த பேர் சொல்லக்கூடாதவனுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளேஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அது முக்கியமாக ஹாக்வர்ட்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. ஓ கமான், அவன் படித்த ஸ்கூலா அப்படின்னு ரான் கேட்டுட்டு இருப்பானா. ஆமாம், அவனோட ஸ்கூல் தான், அதுதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச உண்மையான வீடே. அவனுக்குன்னு இருந்த ஸ்பெஷலான இடம் அது மட்டும்தான். அவனுக்குன்னு எல்லாமுமா இருந்தது அந்த இடம் மட்டும்தான். அண்ட் அந்த இடத்த விட்டு அவன் போனக்கப்புறமும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. இங்கே அந்த பேர் சொல்லக்கூடாதவனை பற்றி பேசிகிட்டு இருக்கோமா இல்லை உன்னை பற்றி பேசிகிட்டு இருக்கோமா அப்படின்னு ரான் என்கொயர் பண்ணுவானா. அவனோட கழுத்தில் இருந்த அந்த ஹார்க்ரக்ஸ் இருக்கும்ல, அந்த செயினை அவனோட கையில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் டச் பண்ணிவிட்டு சுற்றிக்கிட்டே பேசிகிட்டு இருப்பானா. ஹாரிக்கு அந்த செயினை வச்சு அவன் கழுத்தை அப்படியே நெரிக்கணும் போல் தோணிகிட்டு இருக்கும். இப்போது பேர் சொல்லக்கூடாதவன் ஸ்கூல் முடிச்சக்கப்புறம் டம்பிள்டோர் கிட்ட வந்து இந்த ஸ்கூல்லையே ஒரு வேலை கேட்டதா தானே நீ எங்ககிட்ட சொன்ன அப்படின்னு ஹெர்மானி கேட்குமா. ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஸ்கூல் ஃபவுண்டர்ஸோட ஆப்ஜெக்ட் ஏதாவது ஸ்கூலில் இருந்துச்சுன்னா அதை தேடி கண்டுபிடிச்சி அதை ஹார்க்ரக்ஸாக மாற்றணுன்றதுக்காக தான் அவன் ஸ்கூலுக்கு திரும்ப வரணும்னு நினச்சான் தானே டம்பிள்டோர் நினச்சார் அப்படின்னு ஹெர்மானி கேட்டுட்ருக்குமா. ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்வானா. பட் அவனுக்கு தான் அவர் அங்கே வேலையே போட்டு கொடுக்கலையே அப்படின்னு ஹெர்மானி இப்போ சொல்லும். அப்போ அங்கே இருக்கிற ஃபவுண்டர்ஸோட ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு சான்ஸே இருந்திருக்காது தானே. ஸோ ஸ்கூல்லையும் அவன் எதையும் மறைச்சி வச்சுருக்க மாட்டான் தானே அப்படின்னு ஹெர்மானி கேட்டுட்ருக்குமா. ஓகே தென் ஹாக்வர்ட்ஸை மறந்துடுங்க அப்படின்னு ஹாரி எரிச்சலாக சொல்லிகிட்டு இருப்பான். அடுத்து எந்த ஒரு லீட்ஸுமே இல்லாமல் அவங்க லண்டன் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போயிடுவாங்க. வால்டமோர்ட் வளர்ந்த அந்த ஆர்ஃபனேஜை தேடி போயிருப்பாங்களா. இன்விசிபிலிட்டி க்ளோக்கை மேலே போட்டுட்டு ஹெர்மாயினி அங்கே இருக்கிற ஒரு லைப்ரரிக்குள்ளே போய் இந்த ஆர்ஃபனேஜை பற்றின டீட்டெயில்ஸை பார்த்துட்ருக்குமா. லைப்ரரியில் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதில் பார்த்துட்ருக்குமா. பார்த்தா பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆர்ஃபனேஜை டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. அந்த ஆர்ஃபனேஜ் இருந்த இடத்துக்கு போய் பார்த்தா இப்போ வேறு வேறு ஆஃபீஸஸாக தான் இருந்தது. நம்ம இதோட ஃபவுண்டேஷனை போய் உடச்சி அதுக்கு கீழே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா அப்படின்னு ஹெர்மாயினி பாதி மனசாக சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்குமா. அவன் அந்த ஹார்க்ரக்ஸ் எல்லாம் இங்கே மறைச்சி வச்சுருக்க சான்ஸே இல்லை அப்படின்னு ஹாரி இப்போ சொல்லிகிட்டு இருப்பான். அவனுக்கு இது முன்னாடியிலேருந்தே தெரியும். அவன் என்ன நினைப்பானா, வால்டமோர்ட் எஸ்கேப் ஆகணும்னு நினச்ச ஒரு பிளேஸ், ஒரு இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு நினச்ச பிளேஸ் தான் இந்த ஆர்ஃபனேஜ். அவன் எப்படி இந்த இடத்த போய் சூஸ் பண்ணியிருப்பான். வால்டமோர்ட் நல்லா கிராண்டாக மிஸ்டிக்காக அவனுக்குன்னு இருக்கிற ஒரு இடம் மாதிரி இருக்கும்ல, லைக் அவனோட மனசுக்கு தோணும்ல, அந்த மாதிரி இடத்த தான் அவன் இந்த ஹார்க்ரக்ஸ் எல்லாம் மறைச்சி வைக்க யூஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு தான் டம்பிள்டோர் ஹாரி கிட்ட சொல்லியிருப்பாரு.
இந்த லண்டனோட ஃபார் கார்னரில் இருக்கிற இப்படி ஒரு பழைய ஆஃபீஸ் கட்டடத்துலலாம் வந்து அவன் மறைச்சி வச்சுருப்பான்னு அவனுக்கு சுத்தமாக தோணவே இல்லை. அவனுக்கு என்ன தோணுன்னா ஹாக்வர்ட்ஸ் மாதிரி, மினிஸ்ட்ரி மாதிரி, இல்லைன்னா கிரிங்கார்ட்ஸ் மாதிரி இருக்கிற பில்டிங்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல தான் அவன் ஹார்க்ரக்ஸை மறைச்சி வச்சுருப்பான் அப்படின்னு தான் அவனுக்கு தோணிகிட்ருக்கோம். எந்த ஒரு புது ஐடியாஸும் இல்லாமல் அவங்க கண்ட்ரி சைடு ஒவ்வொரு நாள் நைட்டும் மாறி மாறி டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது கிராமங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போய் தான் ஸ்டே பண்ணிகிட்ருப்பாங்க. மலைக்கு கீழே போய் ஸ்டே பண்ணுவாங்க. எதுவுமே வளராமல் வெறும் லேண்டாக இருக்கும்ல, மூர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இடத்துல போய் ஸ்டே பண்ணுவாங்க டென்ட்டு போட்டு. மரங்களாக இருக்கிற காட்டுக்குள்ளே போய் ஸ்டே பண்ணுவாங்க. ஏதாவது குகை இருந்துச்சுன்னா அதுக்கு வெளியில் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுவாங்க. 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த ஹார்க்ரக்ஸை 3 பேரும் மாற்றிப்பாங்க, அந்த லாக்கெட்டை கழுத்தில் யார் போட்டிருக்கணும்னு. அந்த ஹார்க்ரக்ஸை கழுத்தில் போடுற டைம் வந்துருச்சுனாலே ஒவ்வொரு பேரும் எரிச்சலாக இருப்பாங்க. ஏன்னா அதை போட்டாலே அவங்களுக்கு ரொம்ப பயம், ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்துட்டுருக்கும், கோவமும் வந்துட்டுருக்கும். ஹாரியோட தழும்பு இப்போ அடிக்கடி எரிஞ்சிட்டே இருக்குமா. அந்த ஹார்க்ரக்ஸை அவன் எப்பப்பெல்லாம் போட்டிருக்கானோ அப்பப்பெல்லாம் அவனுக்கு ரொம்ப எரியிற மாதிரி அவன் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அது பயங்கரமாக எரியும் போது அவனுக்கு பெயின் வரும்ல, அதுக்கு ரியாக்ட் பண்ணுறத அவனால் ஸ்டாப்பே பண்ண முடியல. அவன் முகத்திலே தெரிஞ்சிடும், அந்த மாதிரிலாம் அவன் பண்ணுவான்ல. ஸோ அது முகத்திலே தெரிஞ்சிட்ருக்குமா, என்னாச்சு நீ என்ன பார்த்த அப்படின்னு ரான் எப்பப்பெல்லாம் ஹாரி அப்படி வின்ஸ் பண்ணுறத பார்க்குறானோ அப்பப்பெல்லாம் கேட்டுட்ருப்பான். அந்த முகம்தான் எப்போவுமே அந்த சேம் முகம்தான். கிரெகரோவிச் கிட்டேருந்து எதையோ திருடிட்டு போன அந்த திருடனோட முகம் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ரான் உடனே திரும்பிப்பான். அவனோட முகத்தில் அப்படியே அந்த டிசப்பாயின்மெண்ட் தெரியும். அதை அவன் மறைக்கணும்னு கூட ட்ரை பண்ண மாட்டான். ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு திரும்பிப்பான். ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ரான் அவனோட ஃபேமிலி பற்றி ஏதாச்சும் நியூஸ் வருதான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ் பற்றி ஏதாவது நியூஸ் வருதான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு. பட் ஹாரி ஒன்றும் டெலிவிஷன் கிடையாது இல்லையா. வால்டமோர்ட் அந்த டைம் என்ன யோசிச்சுட்டு இருக்கானோ அதை மட்டும்தான் ஹாரினால் பார்க்க முடியும். அவனுக்கு விருப்பப்பட்ட மாதிரிலாம் டியூன் பண்ணி சேஞ்ச் பண்ணிலாம் எதையும் மாற்றி பார்த்துட்ருக்க முடியாது. ஆனால் அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் இப்போ நல்லாவே தெரிஞ்சுது. வால்டமோர்ட் திரும்ப திரும்ப யாருனே தெரியாத அந்த யங்கான பையனோட சந்தோஷமான ஃபேஸை தான் யோசிச்சுட்ருக்கான்னு. வால்டமோர்ட்டுக்கு அவன் பேரும் தெரியல, அவன் எங்கே இருக்கானும் தெரிலன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அவனோட தழும்பு அப்பப்போ இந்த மாதிரி வலிச்சுட்டே இருக்குமா, அந்த மாதிரி எரியும் போதெல்லாம் அந்த பையனோட ஃபேஸ் தான் இவன் கண்ணு முன்னாடி வந்துட்டுருக்கோம். இதை அவன் சொல்லும் போதெல்லாம் இவங்க 2 பேருமே பொறுமை இழந்துட்டுருப்பாங்க, ரானும் ஹெர்மாயினியும். அவங்களையுமே இவனால் ஃபுல்லாக ப்ளேம் பண்ண முடியல. ஏன்னா இவங்க 3 பேருமே அடுத்த ஹார்க்ரக்ஸ்க்கான லீடை தான் தேடிட்டு இருக்காங்க ரொம்ப டெஸ்பரேட்டாக. ஸோ இவங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேதுல, அதனால எல்லாருமே பொறுமை இழந்து போய் தான் இருப்பாங்க. இப்படியே நாட்கள் பல வாரங்கள் ஆகும். ஹாரி இப்போ ஒரு விஷயத்த சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பான். என்னன்னா ரானும் ஹெர்மாயினியும் அவன் இல்லாமல் நிறையா கான்வர்சேஷன்ஸ் பண்ணுற மாதிரி, அண்ட் அவனை பற்றியும் அவன் இல்லாமல் இருக்கும்போது நிறையா விஷயங்கள் பேசுகிற மாதிரி அவனுக்கு தோணும். ஏன்னா டென்ட்டுக்குள்ளே உட்காந்து அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்களா, கரெக்டாக இவன் உள்ளுக்குள்ளே வரும்போது அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அவனுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், நம்மளை பற்றி தான் ஏதோ பேசுகிறாங்களோ அப்படின்னு. இவன் தெரியாமல் உள்ளுக்குள்ளே வந்துடுவானா. அவங்க 2 பேரும் இவன் வந்ததை கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. அவன் வந்து இல்லைன்னு நினச்சிட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப நேரமாக தீவிரமாக பேசிகிட்டே இருப்பாங்களா. அவன் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க பார்த்துட்டு டக்குன்னு அமைதியாகிட்டு, நான் வெளியில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன், நான் வெளியில் போய் வுட்டை கலெக்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. ஹாரி இப்போ என்ன நினைக்க ஆரம்பிச்சிடுவானா, இவங்க 2 பேரும் நம்ம கூட இப்போ வந்ததே பிரயோஜனமே இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க போல். ஏன்னா நம்மக்கிட்ட ஏதோ சீக்ரெட் பிளான் இருக்குது, அதை நம்ம வந்து இவங்கக்கிட்ட கொஞ்சம் நாளில் சொல்லிடுவோம் அப்படின்னு நினச்சி வந்திருக்காங்களோ. ஆனால் ஒன்றுமே இல்லைன்றனால இப்போ அவங்களுக்கு கடுப்பாகுது போல் அப்படின்லாம் அவன் யோசிச்சுட்ருப்பான். ரான்லாம் அவனோட பேட் மூடை கொஞ்சம் கூட மறைக்கிறதுக்கு அவன் சுத்தமாக ட்ரையே பண்ணலை. ஹாரிக்கு இப்போது ஹெர்மாயினியை நினச்சும் பயம் வர ஆரம்பிச்சிடும். ஹெர்மாயினியும் இப்போ நம்மளோட ரொம்ப மோசமான லீடர்ஷிப்பை நினச்சி டிசப்பாயிண்ட் ஆகி போயிருக்கு போல் அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அவன் ரொம்ப டெஸ்பரேட் ஆகி ஹார்க்ரக்ஸ் இருக்கிற லொக்கேஷன்ஸ் பற்றியே திரும்ப திரும்ப அவன் ரொம்ப தீவிரமாக யோசிச்சு பார்த்துட்ருப்பானா. ஆனால் அவன் மைண்டுக்கு வர்றது எல்லாமே ஹாக்வர்ட்ஸ் மட்டும்தான். இவங்க 2 பேர்கிட்டையும் இதை சஜஸ்ட் பண்ணால் காதில் கண்டிப்பாக வாங்க மாட்டாங்கன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியுமா. ஸோ அவன் இதை பற்றி பேசுகிறதே ஸ்டாப் பண்ணிடுவான். ஆட்டம் சீசன் இப்போ கண்ட்ரி சைடு பார்த்து நல்லா மூவ் ஆக ஆரம்பிச்சிடுமா. இப்போ அவங்க டென்ட் போடுற இடத்துல எல்லாமே கீழே ஃபுல்லாக இலைகளாக தான் உதிர்ந்து போய் கிடக்கும். நேச்சுரலாகவே இப்போ மிஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை கூட சேர்ந்து இப்போ காற்றும் மழையும் வேற அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி எந்த ஒரு பீப்புள் கூடயுமே கம்பெனி இல்லாமல் இப்படி ஐசோலேட் ஆகியே இருக்கிறது கூட கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப மைண்ட் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். வெளியில் வால்டமோர்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கிற போரை பற்றி எதுவுமே இப்போ இவங்களுக்கு தெரிய மாட்டேதா. ஸோ அந்த இக்னோரன்ஸில் வேற இருப்பாங்களா. ஸோ அவங்களுக்கு ரொம்ப அது ஒரு மாதிரி ஆகிட்ருக்கும்.
இப்போ அவங்க வேல்ஸில் இருப்பாங்களா? நான் ஆல்ரெடி வேல்ஸ் பற்றிலாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். யூகேயில் வந்து இங்கிலாந்து, வேல்ஸு இதெல்லாம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இவங்க இப்போது வேல்ஸில் இருக்கிற ஒரு கண்ட்ரி சைடில் ஆறு ஓடிட்டுருக்குமா, அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் டென்ட்டு போட்டு நைட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மா காற்றுலேயே சூப்பராக இருக்கிற ஃபுட்டெல்லாம் அப்பியர் பண்ண வைப்பாங்க அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. அவன் பிளேட்டில் இருக்கிற கிரேயான ஃபிஷ்ஷை எரிச்சலாக கையை வச்சுட்டு நோண்டிகிட்டே சொல்லிட்டு இருப்பானா. ஹாரி ஆட்டோமேட்டிக்காக ரானோட கழுத்தை தான் பார்ப்பானா. அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஹார்க்ரக்ஸ் அவன் கழுத்தில் தான் இருக்கும். ஹாரிக்கு ரானை பார்த்து கெட்ட வார்த்தையெல்லாம் நல்லா கத்தணும் போல தோணுமா. பட் அவன் அதை கட்டுப்படுத்திப்பான். ஏன்னா ரானோட கழுத்துலேருந்து அந்த லாக்கெட்டை ரிமூவ் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் அவனோட ஆட்டிடியூடு மாறும்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். அதனால அவன் ரொம்ப கட்டுப்படுத்திட்டு இருப்பான். உங்கள் அம்மானால் காற்றுலலாம் ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ரான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கோம். யாருனாலையுமே முடியாது. 5 பிரின்சிபல் எக்ஸ்பெக்ஷன்ஸ் டு கேம்ஸ் லா ஆஃப் எலமெண்டல் டிரான்ஸ்ஃபிகரேஷனில் முதலாவதாக இருக்கிறதே ஃபுட்டு தான் அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்குமா. தயவு செஞ்சு இங்கிலீஷில் பேசுகிறியா அப்படின்னு ரான் எரிச்சலாக சொல்லிகிட்டு இருப்பான். அந்த ஃபிஷ்ஷில் இருக்கிற போன்ஸ்லாம் இருக்கும்ல, அதை எரிச்சலாக தூக்கி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து நல்ல ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுறது இம்பாசிபிளான விஷயம். ஒரு ஃபுட்டு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த இடத்துல இருந்து நம்ம அதை சம்மன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அதோட குவான்டிட்டியை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. தயவு செஞ்சு இதோட குவான்டிட்டியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணாது, ஆல்ரெடி இது ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. ஹாரி தான் அந்த மீனை பிடிச்சான், அதை வச்சு என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். நான் இதை நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். எப்போ பார்த்தாலும் எதுக்கு இந்த ஃபுட்டோட விஷயத்த ஏன் தலையிலே கட்டிகிட்டு இருக்கீங்க? ஏன்னா நான் ஒரு பொண்ணுன்றனாலையா அப்படின்னு ஹெர்மாயினி பயங்கர கோவமாக கேட்குமா. இல்லை, ஏன்னா இங்கே நீ தான் பெஸ்ட்டாக மேஜிக் பண்ணுவ, அதனால தான் அப்படின்னு ரானும் எரிச்சலாக சொல்லிட்டு இருப்பான். ஹெர்மாயினி பயங்கரமாக கோவமாக எந்திரிச்சு நின்றும் அதோட மடியில் வச்சுருந்த அந்த டின் பிளேட்டில் இருந்த மீன்லாம் அப்படியே கீழே விழுந்துடும். நாளைக்கு நீயே குக் பண்ணுறான். குக் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் கண்டுபிடிச்சி அது மேலே சாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி எதையாவது நீயே ப்ரிப்பேர் பண்ணு. நான் இங்கே உட்காந்து நல்லா அதை சாப்பிட்டுட்டு எரிச்சலாம் முகத்தை வச்சுட்டு குறை சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ எப்படி இருக்குன்னு நீயே பாரு அப்படின்னு ஹெர்மாயினி பயங்கரமாக கத்திட்டு இருக்குமா. வாயை மூடுறீங்களா அப்படின்னு ஹாரியும் பெந்திரிச்சு நின்றுவான். அவனோட 2 கையும் நல்லா மேலே தூக்கி வச்சுட்டு வாயை மூடுங்க இப்போவே அப்படின்னு கத்துவானா. ஹெர்மாயினி பார்க்குறதுக்கு பயங்கர கோவத்தோட உச்சக்கட்டத்துக்கே போயிடும். உன்னால் எப்படி இந்த நேரத்தில் அவனுக்கு சப்போர்ட் பண்ண முடியுது? அவன் ஒரு துளி கூட குக் பண்ண மாட்டான், ஆனால் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு ஹெர்மாயினி கத்திட்டு இருக்குமா. ஹெர்மாயினி அமைதியாயிரு, எனக்கு யார் பேசுகிறதோ கேட்குது அப்படின்னு ஹாரி சொல்வானா. அவன் ஸ்டில் அவனோட கையை தூக்கி வச்சுட்டு அவங்கள பேசாதீங்கன்ற மாதிரி வார்ன் பண்ணுற மாதிரி கையை தூக்கி வச்சுட்டு ரொம்ப தீவிரமாக லிசன் பண்ணிகிட்ருப்பான் என்ன சத்தம்னு. இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இருட்டான ஆற்று பக்கத்தில் இருந்து திரும்ப அவனுக்கு வாய்ஸஸ் கேட்குமா. அவன் வேகமாக திரும்பி ஸ்னீக்கோஸ்கோப்பை பார்ப்பான். அது மூவே ஆகாது. நீ மஃப்லியேட்டோ சாம நம்ம மேலே போட்டிருக்கதானே அப்படின்னு ஹெர்மாயினி கிட்ட குசு குசுன்னு அவன் கேட்பானா. நான் எல்லாமே போட்டிருக்கேன் அப்படின்னு அதுவும் குசு குசுன்னு சொல்லிகிட்ருக்கோம். மஃப்லியேட்டோ, மகிள் ரிப்பலிங் அண்ட் டிசொல்யூஷன்மெண்ட் சாம்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். அவங்களால நம்ம பேசுகிறத கேட்கவோ நம்மளை பார்க்கவோ முடியாது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்குமா. இப்போ நல்லாவே சலசலன்னு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். இலையாக இருக்கிற இடத்துல அது மேலே நம்ம நடந்து வந்தோம்னா சலசலன்னு சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடுமா. இவங்களோட டென்ட்டை பார்த்து தான் அந்த சத்தம் வந்துட்டுருக்குமா. ஸோ ஹாரி வேகமாக அவனோட மந்திரக்கோலை எடுத்து ரெடியாக வச்சுருப்பான். ரானும் ஹெர்மாயினியும் அவங்களோட மந்திரக்கோலை வெளியில் எடுத்துருவாங்க. நார்மல் மகிள்ஸ் அண்ட் நார்மல் விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ்னால இவங்களோட ஷீல்டை தாண்டி இவங்களை பார்க்க முடியாது. பட் இதே இப்போ இங்கே டெத் ஈட்டர்ஸ் வந்திருந்தாங்கன்னா இவங்க போட்டிருக்க இந்த டிஃபென்ஸ்லாம் இருக்குல்ல, டிஃபென்சிவ் மேஜிக்ஸ், அது எல்லாமே இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டார்க் மேஜிக்னால டெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு ஹாரி நினச்சிப்பான். இப்போ அந்த வாய்ஸஸ்லாம் நல்லா சத்தமாகவே கேட்க ஆரம்பிச்சிடும். ஆனால் யார் வராங்கன்னே இவங்களுக்கு தெரியல. ஹெர்மாயினி வேகமாக அதோட பீடட் பேக் எடுத்து அதுக்குள்ளே இருந்து 3 எக்ஸ்டெண்டபிள் ஏர்ஸை எடுத்து இவங்க 2 பேத்துக்கு 2 கொடுத்துட்டு அதோட காதில் ஒன்று மாட்டிக்கிட்டு அதோட எண்டு இருக்கும்ல அதை நல்லா வெளியில் கொஞ்சம் தூக்கி போடும். அந்த வாய்ஸஸ் இப்போது அந்த ஆத்தங்கரைக்கிட்ட நல்லா கேட்டுட்ருக்கோம். இந்த சீசனில் கொஞ்சம் சால்மன் மீன் கிடைக்கும் தானே, இல்லைனா இது ரொம்ப இயர்லி சீசனா, ஆக்கியோ சால்மன் அப்படின்னு வாய்ஸ் கேட்டுட்ருக்கோம். தண்ணி ஸ்ப்ளாஷ் ஆகிற சத்தமும் மீன் துள்ளுற சத்தமும் கேட்டுட்ருக்கோம். யாரோ அப்ரிஷியேட்டிவாக சவுண்டு கொடுத்துட்ருப்பாங்க. ஹாரி அவனோட எக்ஸ்டெண்டபிள் ஏரை நல்லா அவனோட காதில் நல்லா டீப்பாக சொருகி வச்சு கேட்டுட்ருப்பானா. அங்கங்கே அந்த சத்தம் கேட்டுட்ருக்கும்ல, அதில் இப்போது இன்னொன்று வாய்ஸஸும் அவனுக்கு கேட்க ஆரம்பிக்கும். நிறையா வாய்ஸஸ் என்னென்னா அவங்க இங்கிலீஷே பேச மாட்டாங்க, வேறு எந்த ஹியூமன் லாங்குவேஜும் பேசுகிற மாதிரி இருக்காது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ் அவன் இதுக்கு முன்னாடி கேட்டதே கிடையாது. அந்த லாங்குவேஜே ஒரு மாதிரி ரஃப்பாக அன்மெலோடியஸாக இருக்கும். சலசலன்னு நசன்னு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். 2 பேர் அந்த லாங்குவேஜ் பேசிகிட்டு இருப்பாங்களா, அதில் ஒருத்தவங்களோட வாய்ஸ் ரொம்ப லோவாகவும்
ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கும் இன்னொருத்தவங்கள கம்பேர் பண்ணுறதுக்கு. இவங்களோட டென்ட்டுக்கு இன்னொன்று ஒரு சைடில், அதாவது அந்த ஆத்தங்கரை பக்கத்தில் இப்போது நல்லா ஃபயர் எரிய ஆரம்பிச்சிட்ருக்குமா. அங்கேருந்து சால்மன் மீனை பேக் பண்ணுற நல்ல டெலிஷியஸான ஸ்மெல் இவங்களோட டைரெக்ஷனை பார்த்து வந்துட்டுருக்குமா. தென் பிளேட்ஸில் கட்லரி, பிளேட்ஸில் நம்ம ஸ்பூன் அண்ட் ஃபோர்க்கை வச்சு சாப்பிடும்போது கிளிங்க்குன்னு ஒரு சவுண்டு வரும்ல, அதுவும் வந்துட்டுருக்கும் இவங்க டைரெக்ஷனை பார்த்து. அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் பேச ஆரம்பிப்பார் அந்த நேரத்தில். இந்த கிரிப்ஹூக் கார்னக் அப்படின்னு பேசுவாரா. காப்லின்ஸ் அப்படின்னு ஹெர்மாயினி ஹாரிக்கிட்ட அமைதியாக சொல்லிகிட்ருக்கோம். ஹாரியும் ஆமான்ற மாதிரி தலையாட்டிகிட்டு இருப்பான். தேங்க்யூ அப்படின்னா அந்த காப்லின்ஸ் எல்லாருமே இங்கிலீஷில் சேர்ந்து சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ நாளாக நீங்கள் 3 பேரும் ஓடிட்டுருக்கீங்க அப்படின்னு இப்போ புதுசாக ஒரு ப்ளசண்ட்டான வாய்ஸ் கேட்கும். அந்த வாய்ஸ் ஹாரிக்கு எங்கேயோ ஆல்ரெடி கேட்ட மாதிரி இருக்கும். அது எப்படின்னா அந்த வாய்ஸே ஒரு மாதிரி சியர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வாய்ஸோட சொந்தக்காரருக்கு கண்டிப்பாக நல்லா பெரிய தொப்பையும் ரவுண்டான தொப்பையும் அவரோட முகமே பார்க்குறதுக்கு நல்லா சியர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹாரி இமேஜின் பண்ணிகிட்ருப்பான். 6 வாரம் இல்லை 7 எனக்கே தெரில, மறந்துருச்சு அப்படின்னு டயர்டாக இருக்கிற ஒருத்தவர் பேசுவார். ஃபஸ்ட்டு கப்புள் ஆஃப் டேஸ்லேயே நான் கிரிப்ஹூக்கை பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தான் கார்னுக் கூட நாங்கள் ஜாயின் பண்ணோம். கூட கம்பெனி இருக்கிறது நல்லா தானே இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்களா. தென் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அந்த நைஃப் பிளேட்டில் படுற சத்தம், ஸ்பூன் படுற சத்தம்லாம் கேட்டுட்ருக்கோம். திரும்ப அவர் பேசுவார். ஸோ நீ எதுக்காக அங்கேருந்து கிளம்புன டெட் அப்படின்னு அவர் கேட்பாரா. அவங்க என்னை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த ப்ளசண்ட்டான வாய்ஸுக்கு சொந்தக்காரரான டெட்டு பேசுவாரா. ஹாரிக்கு அப்போவே யாருன்னு தெரிஞ்சிருச்சு. டாங்ஸோட அப்பா, டெட் டாங்ஸு. லாஸ்ட் வீக் அந்த ஏரியாவில் தான் டெத் ஈட்டர்ஸ் இருந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ உடனே அந்த இடத்துலேருந்து காலி பண்ணணும்னு நினச்சி அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரு. நான் ஒரு மகள் பானுன்றதை போய் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கே தெரிஞ்சிருச்சு அங்கேருந்து கடைசியாக கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு. என் ஒய்ஃபுக்கு அங்கே எதுவும் ஆகாமல் இருக்கணும். அவள் பியூர் பிளட்டு தான். ஸோ அவளுக்கு எதுவும் ஆகாது, அவள் ஓகேவாக தான் இருப்பாள். தென் ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி தான் நான் டீனை இங்கே மீட் பண்ணேன். இல்லை சன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. யா அப்படின்னு இன்னொன்று ஒரு வாய்ஸ் சொல்லுமா. ஹாரியும் ராணும் ஹெர்மாயினியும் ஒருத்தரை பார்த்துப்பாங்க. சைலண்ட்டாக தான் பார்த்துப்பாங்க. பட் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா அந்த வாய்ஸ் அவங்க அந்த செகண்டே ரெக்கக்னைஸ் பண்ணிடுவாங்க. டீன் தாமஸோட வாய்ஸு, அவங்களோட ஃபெல்லோ கிரிஃபண்டோர் ஃப்ரெண்டோட வாய்ஸு. இதோட சாப்டர் 15 பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. இந்த விஷயத்தெல்லாம் அவங்க மூவியில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம நிறைய புது விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறோங்க. மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டையும் ட்ரா பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 15 த காப்லின்ஸ் ரிவெஞ்சோட பார்ட் 2ல் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.